ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கூட்டுறவுத்துறை வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா மாவட்டங்களிலுமே கூட்டுறவுத்துறைக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2900க்கு மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது எல்லாத்துக்குமே எல்லா டிஸ்ட்ரிக்குமே தனித்தனி வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டான வெப்சைட் அதிலே கொடுத்துருப்பாங்க. டிஆர்பி டிவி மலைன்னு இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்குமே தனித்தனியாக வெப்சைட் இருக்குங்க. உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. மாற்றி அப்ளை பண்ணிடாதீங்க. அதாவது டிஸ்ட்ரிக் நேமை வெப்சைட்டில் தெளிவாக பாருங்கள். ஏன்னா 38 மாவட்டத்துக்கும் தனித்தனி வெப்சைட் லிங்க் இருக்குது. லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஜாப்கான லிங்க், அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்க வேண்டியது வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் நேமை கரெக்டாக பார்த்துட்டு இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக்கர் டு டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஒரே தகுதி தான். கல்வி தகுதியாக இருக்கட்டும், ஏஜ் மீட்டாக இருக்கட்டும், உங்களுக்கான அந்த வேக்கன்சிஸ் மட்டும் மாறும். மற்றபடி எல்லாமே ஒன்று தான். பதவியை பொறுத்த வரைக்கும் உதவியாளர், எழுத்தர், சூப்பர்வைசர் போன்ற பதவிகள் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி டிகிரி முடிச்சுட்டு கோஆப்ரேட்டிவ் சம்மந்தப்பட்ட படிப்பு முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். கடைசி தேதி 29/8/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இதான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனை தெளிவாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் முக்கியமான இன்ஃபர்மேஷன், அதாவது 38 மாவட்டங்கள்லையுமே வேலைவாய்ப்பு கொடுத்தாங்க. இதை தவிர புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன், அதாவது உங்களுக்கு ஸ்டேட் ரெக்யர்மெண்ட் பியூரோ இருக்குது பாருங்கள். அதாவது 38 மாவட்டத்துக்கும் டிஸ்ட்ரிக்ட் ரெக்யர்மெண்ட் டிஆர்பிலேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அதேமாரி ஸ்டேட் ரெக்யர்மெண்ட் பியூரோ எஸ்ஆர்பிலேருந்தும் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, அதாவது கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு, இந்த ஸ்டேட் பியூரோ பொறுத்த வரைக்கும் சென்னையை தலைமையிடமாக கொண்டு மாநிலம் முழுவதும் செயல் எல்லை கொண்டு கீழ்காணும், அதாவது தலைமை கூட்டுறவு சங்கங்கள் அந்த மாதிரி இருக்க வேலைவாய்ப்பும் இப்போதைக்கு அறிவிச்சிருக்காங்க. இதில் ஒரு 377 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லா மாவட்டத்துக்கும் 38 மாவட்டத்துக்கும் டிஸ்ட்ரிக்ட் ரெக்யர்மெண்ட் பியூரோவில் 2544 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஸ்டேட் ரெக்யர்மெண்ட் பியூரோவில் ஒரு 377 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட் ரெக்யர்மெண்ட் பியூரோ உங்கள் டிஸ்ட்ரிக்கும் அப்ளை பண்ணுங்கள். அதேமாரி ஸ்டேட் ரெக்யர்மெண்ட் பியூரோ இருக்குது பாருங்கள், இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 2 நோட்டிஃபிகேஷனுக்கும் அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதுலேயும் உதவியாளர், இளநிலை உதவியாளர் போன்ற பதவி ஸ்டேட் ரெக்யர்மெண்ட் பியூரோலையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 நோட்டிஃபிகேஷன் உங்கள் டிஸ்ட்ரிக்கும் அப்ளை பண்ணுங்கள். அதேமாரி ஸ்டேட் ரெக்யர்மெண்ட்கான நோட்டிஃபிகேஷனுக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ரெக்யர்மெண்ட் பியூரோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்கும் சேம் ப்ராசஸ் தான். இந்த ஸ்டேட் ரெக்யர்மெண்ட் பியூரோ இதுக்கும் சேம் ப்ராசஸ் தாங்க. ஸோ அப்ளை பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தா ஹோம் பேஜில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க அப்ளைன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ டிஸ்ட்ரிக்ட் நேம் ரொம்ப மஸ்ட்டுங்க. ஏன்னா நிறைய பேர் போன தடவை மாற்றி வேறு டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை தெளிவாக கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நேம் ஆஃப் த அப்ளிகேண்டில் முதல்ல இனிஷியல் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் நேம் போயிட்டு உங்கள் நேம் என்னவோ 10th மார்ச்சில் இருக்க மாதிரி நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த கட்டமாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த். ஸோ இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் எதுவோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்தா மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுவும் பார்த்தா மார்க் ஷீட்லேயே எப்படி இருக்கோ அதேமாரி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கோங்க. அடுத்த கட்டமாக ஃபாதர் இனிஷியல் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் நேமில் ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. மதர் இனிஷியல் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மதர் நேமில் போயிட்டு மதர் நேம் கொடுத்துக்கோங்க. கார்டியன் இருக்காங்க அப்படின்னா கார்டியன் நேம் மென்ஷன் பண்ணுங்கள்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுத்துக்கோங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு மெரிட்டலுக்கான ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேரிடா அன்மேரிடா அப்படின்ற மாரி உங்களுக்கான ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்ளிகேன் பிளேஸ் பர்த், நீங்கள் எந்த பிளேஸில் பிறந்தீங்க அப்படின்ற மாரி உங்கள் பிளேஸ் நேமை ஃபுல்லாக மென்ஷன் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு நேட்டிவ் ஸ்டேட் கேட்டிருக்காங்க, நம்ம தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷனை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நேட்டிவ் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக் ஏதோ சொந்த மாவட்டம் எதுவோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதர் டங் கேட்டிருக்காங்க, உங்கள் தாய்மொழி தமிழ்னா தமிழ் கொடுத்துக்கோங்க, வேறு லாங்குவேஜ் அப்படின்றவங்க எது தாய்மொழியோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, நீங்கள் இந்தியன்னா இந்தியன் செலக்ட் பண்ணிக்கோங்க, அதர்ஸ்ன்றவங்க அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ரிலிஜன் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சில சர்டிஃபிகேட்கான டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. முதல்ல கம்யூனல் கேட்டகரி, நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, எஸ்டியா எஸ்சியா எஸ்சிஏவா எம்பிசியா டிஎன்சியா பிசியா அப்படின்ற மாரி உங்களுக்கான கம்யூனிட்டி எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அதில் சப்காஸ்ட் என்ன, இப்போ பிசி எம்பிசி எஸ்சிஸ்னா அதில் உங்களுக்கான சப்காஸ்ட் என்ன அப்படின்றத ஜாதி சர்டிஃபிகேட்டில் பார்த்து தெளிவாக நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. இஷ்யூயிங் அத்தாரி, ஜாதி சர்டிஃபிகேட் எந்த அதிகாரி கொடுத்தாங்க, டெப்டி தாசில்தாரா, ஜோனல் டெப்டி தாசில்தாரா, தாசில்தாரா, ஆர்டிஓ அப்படின்ற மாதிரி ஜாதி சர்டிஃபிகேட்டில் யார் கொடுத்தாங்க அப்படின்னு இருக்கும், அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட்கான நம்பர் கேட்டிருக்காங்க, இல்லை ஐஃபோன் வராது, ஸோ ஐஃபோனை விட்டு மீதி இருக்க அப்படியே கண்டினியூவாக ஜாதி சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துட்டு டேட் ஆஃப் இஷ்யூஸ் உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் எந்த தேதியில் கொடுத்தாங்க அதையும் ஜாதி சர்டிஃபிகேட்லேயே கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் ஜாதி சர்டிஃபிகேட் எந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுத்தாங்க, அதேமாரி எந்த தாலுக்கில் கொடுத்தாங்க அப்படின்னு ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஜாதி சர்டிஃபிகேட்டை பார்த்து தெளிவாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் எந்தமான மாற்றுத்திறனாளி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். இல்லைன்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதேமாரி நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களை வந்து பார்த்தா தேர்வாணையம் அல்லது வேறு எந்த பணி நியமனம் முடிவுல உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க, பர்மனெண்ட்டாக வந்து பார்த்தா எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்றத பண்ணியிருக்காங்க, தேர்விலேருந்து விலக்கி வச்சுருக்காங்க, அப்படி இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க, அந்த மாதிரி இல்லைன்றவங்க நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர் யூ எம்ப்ளாய்டான்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் எம்ப்ளாய்டாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து எந்தமான ஆர்கனைசேஷன் எந்த டிசைனேஷனில் இருக்கீங்க அதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள், இல்லைன்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்த கட்டமாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. முதல்ல 10th ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பாசிங், 10th வந்து எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எந்த மந்தில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், 10th எந்த மீடியத்தில் படித்தீங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்னு ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ 10ஆம் வகுப்பு எந்த போர்டில் படித்தீங்க, மெட்ரிகுலேஷனா சிபிஎஸ்சியா ஸ்டேட் போர்டா அந்த மாதிரி எந்த போர்டோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டு 10th சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க, மார்க் ஷீட் நம்பர் அப்படியே பார்த்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக 12th கேட்டிருக்காங்க. ஸோ ஹேவ் யூ பாஸ்டு ஹெச்எஸ்சி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 12th இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணலாம். ஸோ நீங்கள் 12th ஹெச்எஸ்சி முடிச்சவங்க ஹெச்எஸ்சி கொடுங்க, டிப்ளமோ முடித்தவங்க ஐடி முடித்தவங்க அதுக்கான ஆப்ஷனை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு ஹெச்எஸ்சி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு எப்போ முடிச்சிங்க, எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10th ஐடி டிப்ளமோ எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த மீடியத்தில் படிச்சிங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா செலக்ட் பண்ணிட்டு எந்த போர்டில் படிச்சிங்க, மெட்ரிகுலேஷனா சிபிஎஸ்சியா ஸ்டேட் போர்டா அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஐடி டிப்ளமோனா அது எந்த போர்டு எந்த யூனிவர்சிட்டி அப்படி ஃபில் பண்ணலாம். அதேமாரி சர்டிஃபிகேட் நம்பர், நீங்கள் 12th 12th சர்டிஃபிகேட் நம்பர், ஐடினா ஐடிக்கான சர்டிஃபிகேட் நம்பர், டிப்ளமோனா டிப்ளமோக்கான சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூஜி டிகிரி பற்றி கேட்டிருக்காங்க. யூஜியில் எந்த மாதிரி டிகிரி முடிச்சிங்க, இல்லை எல்லா டிகிரியுமே கொடுத்துருக்காங்க, பிஏ பிஎஸ்சி பிபிஏ பிகாம் இந்த மாதிரி பிஇ பிடெக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிங்களோ அதை நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மேஜர் சப்ஜெக்ட் பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பிஎஸ்சினா பிஎஸ்சியில் மேஜர் என்ன, மேக்ஸா கெமிஸ்ட்ரியா ஃபிசிக்ஸா அந்த மாதிரி உங்களுக்கான மேஜர் எதுவோ அதை நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போதைக்கு என்னோடய மேஜர் என்னவோ அதை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்த கட்டமாக என்ன கேட்டிருக்காங்கன்னா இயர் ஆஃப் பாசிங், ஸோ நீங்கள் டிகிரி எப்போ முடிச்சிங்களோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் தேதி மற்றும் மந்த்தை நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்கீங்க, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழில் படிச்சிங்களா இங்கிலீஷில் படிச்சிங்களா அப்படின்னு ஃபில் பண்ணிக்கோங்க, டிகிரி இது. நெக்ஸ்ட்டு எந்த யூனிவர்சிட்டி கீழே படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா யூனிவர்சிட்டியுமே இருக்கும். ஸோ உங்கள் யூனிவர்சிட்டி எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேட் நம்பர் என்னவோ அதையும் நீங்கள் பார்த்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்டகிரேட்கான 5 year பிஜி டிகிரி, அதாவது
ஸோ 5 இயர்ஸ் பிஜி இன்டெகிரேட் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ எந்தமான கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. பிஜி முடித்தவங்க, பிஜி முடிக்காதவங்க பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை தவிர்த்து நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 9 வகை கேட்டகரி, அதாவது டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க, ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க, பிகாம் ஹானர்ஸ் வித் கோஆப்ரேஷன் முடித்தவங்க, எம்காம் வித் கோஆப்ரேஷன் முடித்தவங்க, எம்ஏ கோஆப்ரேஷன் முடித்தவங்க, போஸ்ட் கிராஜுவேட்டில் கோஆப்ரேஷன் முடித்தவங்க, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் கோஆப்ரேஷன், இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க. பிஏ கோஆப்ரேஷன், பிகாம் டிகிரியில் கோஆப்ரேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாங்க. ஸோ இதெல்லாம் டிகிரியில் இந்த 9 கேட்டகரியில் ஏதாச்சும் ஒன்று வந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த 9 எதுவுமே வரலன்றவங்க இந்த இதுக்கு அப்ளை பண்ண முடியாது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆர் யூ கரண்ட்லி அண்டர் கோயிங் டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ், அதாவது ஸோ கரண்ட்டாக இப்போதைக்கு நீங்கள் டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து எந்தமான கோஆப்ரேட்டிவில் எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கீங்க, அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, எந்த மந்த்து எந்த இயரில் ஜாயின் பண்ணீங்க, வெதர் ஸ்டடி இளநிலை பட்ட படிப்பு முடிச்சிருக்கீங்களா இல்லையா, அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ கரண்ட்லி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாங்க பிஎஸ்டிஎம் கொடுத்து. ஸோ கரண்ட்லி நான் படிக்கல அப்படின்றவங்க நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க. முடிச்சிட்டேன், நான் முடிச்சிட்டேன் அப்படின்றவங்க நோ கொடுத்துக்கோங்க. ஓகே, ஹாவ் யூ பாஸ்டு எனி ஒன் ஆஃப் த கோர்ஸ் மென்ஷன், ஸோ மேலே கொடுத்துருக்க அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டா, இல்லை பிஏல கோஆப்ரேஷனா, பிகாம் டிகிரி வித் கோஆப்ரேஷனா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எந்த இன்ஸ்டியூட்டில் முடிச்சிங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தா ஃபில் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டியூட் நேமை ஃபுல்லாக கொடுங்க. நான் இப்போதைக்கு டெமோக்காக தான் ஃபில் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், போனஃபைட் நம்பர், ப்ரூஃப் ஆஃப் அட்மிஷன் ஃபீஸ், ஏதாச்சும் ஒரு நம்பரை நீங்கள் இதில் பார்த்தா கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ அந்த நம்பரை கொடுத்துட்டு வெதர் நீங்கள் பார்த்தா யூஜி முடிச்சுட்டு பாஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூஜி முடித்தவங்க எஸ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா பிஎஸ்டிஎம், அதாவது do you want to claim reservation again person studied with PSTM ஆன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்றவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. யாரெல்லாம் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் 1 to டிகிரி வரைக்கும், ஸோ டிகிரி வரைக்கும் நீங்கள் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். டிகிரி மட்டும் நான் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன் அப்படின்றவங்க பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் கிடையாது. 1 to டிகிரி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் மட்டும்தான் எஸ் கொடுத்து பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிஎஸ்டிஎம் கையில் இருந்தால் மட்டும்தான் ஃபில் பண்ணுங்கள். ஸோ 1 to 12th வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த மோடில் படிச்சிங்க, எந்த இயர்லேருந்து எந்த இயரையும் படிச்சிங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ், இஷ்யூயிங் அத்தாரிட்டி பிஎஸ்டிஎம் யார் கொடுத்தாங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுத்தாங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, கவர்மெண்ட் ஸ்கூலாக ப்ரைவேட் ஸ்கூலாக, அந்த மாதிரி 1 to 12th வரைக்கும் நீங்கள் எத்தனை ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி எல்லா ஸ்கூல்லையும் நீங்கள் வாங்கிட்டு ஸோ ஆட் ஒவ்வொன்றா நீங்கள் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க. அதேமாரி தான் யூஜி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான பிஎஸ்டிஎம் வாங்குற மாதிரி இருக்கும். 1 to டிகிரி வரைக்கும் நீங்கள் கையில் பிஎஸ்டிஎம் வச்சுக்கிட்டு எஸ் கொடுத்து அப்ளை பண்ண பாருங்கள். இல்லை நான் தமிழ் மீடியத்தில் டிகிரிலாம் முடிக்கல, இங்கிலீஷ்லாம் முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க. ஸோ நோ கொடுத்துட்டா அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். என்ன ரிசர்வேஷன் மட்டும்தான் போகும் கொஞ்சம். ஓகே, அடுத்த கட்டமாக கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு அட்ரஸ் லைன் 1, டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, தாலுக்கு நேம் என்ன, அந்த மாதிரி அட்ரஸை ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க, ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கோங்க. ஸோ என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை செட் பண்ணிட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க, இதில் உங்கள் ஊரோட பின்கோடை என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா சேம் as கரஸ்பாண்ட் அட்ரஸ் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அட்ரஸ் அப்படியே காப்பி ஆகிடும். வேறு எதுவுமே பார்த்தா நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ விண்ணப்ப கட்டணம் செலுத்தும் போது கொடுத்த அதே முகவரியை இங்கே கொடுக்கவும். ஸோ அதேமாரி மொபைல் நம்பர், அதாவது முதல்ல மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடி என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்கள் 10 டிஜிட்கான மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, ரெண்டுமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க, அதுதான் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை 50 KBக்குள்ளே இருக்க மாரி சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க, சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி 50 KBக்குள்ளே இருக்க மாரி உங்களுக்கான சிக்னேச்சரையும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதி சர்டிஃபிகேட் 200 KBக்குள்ளே PDF ஃபார்மேட்டில் உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ்க்கான சர்டிஃபிகேட், நீங்கள் வந்து கோஆப்ரேட்டிவ் முடிச்சிருப்பீங்க பாருங்கள், அதுக்கான சர்டிஃபிகேட் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட், ஸோ கோஆப்ரேட்டிவ் சர்டிஃபிகேட்டோ டிப்ளமோ போனோஃபிட் சர்டிஃபிகேட்டோ ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட்டை சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நிறையா சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் இருக்குன்னா ஒரே பேஜாக எல்லாமே பிடிஎஃபாக நீங்கள் மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க 600 கேபிக்குள்ளே இருக்க மாரி. நெக்ஸ்ட்டு டிகிரி கம்ப்ளீஷன் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க 200 கேபிக்குள்ளே இருக்க மாரி. ஸோ டிகிரி கம்ப்ளீஷன் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோட் இருக்குது பாருங்கள், இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிவிட்டு கீழே இருக்குது பாருங்கள் சப்மிட்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஒன்ஸ் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது அப்படின்னா சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ சப்மிட் பண்ணுவான்னு கேட்கும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் ஆகிட்டு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகுங்க. ஸோ நீங்கள் அப்ளை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடிட் பண்ண முடியாது, கரெக்டாக ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டு எல்லாமே வந்து பார்த்தா மெயிலுக்கு எஸ்எம்எஸ்க்கு வந்து அனுப்பிடுவாங்க. நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் லாகின் பண்ணுறதா இருந்தால் சேம் இதே ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ பேனோ இப்போதைக்கு நீங்கள் 500 ரூபாய், அதாவது எஸ்சிஎஸ்டிக்கு 250 ரூபா, மற்றவங்களுக்கு 500 ரூபாய். பேனோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து பார்த்தா இந்தமாரி வெயிட்டிங் ஃபார் லோட்னு இருக்கும். ஸோ வெயிட் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் ஓப்பன் ஆகும். பேமெண்ட் கேட்டகரி கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், எக்கச்சக்கமான கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டேஷ்போர்டில் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையுமே. ஸோ அதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணுறதா தான் உங்கள் வெப்சைட்டில் போயிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன்ஸுக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் மெயிலுக்கு எஸ்எம்எஸுக்கும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு அனுப்பியிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி கேப்சா கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாகின் ஆகிட்டு அகைன் உங்களுக்கான அந்த ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் ரெக்யர்மெண்ட் பியூரோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் 38 மாவட்டத்துக்கும் தனித்தனி வெப்சைட் இருக்குது. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். அதேமாரி இந்த ஸ்டேட் ரெக்யர்மெண்ட் பியூரோவில் ஒரு 377 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது எல்லாருமே சென்னை மட்டும் கிடையாது, இது சென்னையை தான் தலைமையிடமாக கொண்டு இருக்காங்க. 377 வேக்கன்சிக்கு தமிழகத்தில் உள்ள எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. ஸோ மற்றதுக்கு உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஒன்றுத்துக்கு மட்டும் ஸ்டேட் ரெக்யர்மெண்ட் பியூரோவுக்கு மட்டும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இப்படி அப்ளை பண்ணுறதுக்கு இதான் வெப்சைட். சேம் அதே மாதிரி ப்ராசஸ் தான், கல்வி தகுதி எல்லாமே அதே தான், எந்த மாற்றமும் கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக 38 மாவட்டத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் பியூரோலேருந்து வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரே கல்வி தகுதி தான், ஒரே ஏஜ் லிமிட் தான், ஒரே எக்ஸாம் ப்ராசஸ் தான், எல்லாமே ஒன்றே தாங்க இருக்க போது, எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ அப்ளை பண்ணுறவங்க கடைசி தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது 2 நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்குமே தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், 38 மாவட்டத்துக்கும் டிஸ்ட்ரிக்ட் ரெக்யர்மெண்ட் பியூரோவில் 38 மாவட்டத்துக்கும் தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதேமாரி எக்ஸ்ட்ராவாக வந்து பாருங்கள், ஸ்டேட் ரெக்யர்மெண்ட் பியூரோவுக்கு ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. கோஆப்ரேட்டிவ் அபெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.